الحمد لله الذي هدانا لهذا وما كنا نهتدي لولا أن هدانا الله، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد. فقد قال الله تعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: اطلبوا الجنة جهركم وهربوا من النار جهدكم. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏகவல்ல நாயன் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தமாகும். ஸலவாத்தும் சலாமும் அகில உலகத்துக்கும் அருட்கொடையாக வந்துதித்த அருமை நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களது வாழ்க்கை வழிமுறைகளை முழுமையாக பின்பற்றி வாழ்ந்த அன்னாரது அருமை தோழர்கள் அவர்களை தொடர்ந்து வந்த அனைத்து அல்லாஹ்வின் நல்லடியார்கள் மீதிலும் உண்டாவதாக. புனித ரமதானின் முதலாவது ஜும்மாவிலே நோன்புடன் வந்து அமர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நோன்புடைய அடிப்படை நோக்கமாகிய தக்வாவை வாழ்க்கையின் குறிக்கோளாக ஆக்கிக் கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கு நான் உபதேசம் செய்து கொள்கின்றேன். அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சென்ற வருடமும் எம்முடன் நோன்பு பிடித்த எத்தனையோ பேர் தங்களுடைய இருப்பிடங்களை கபராக ஆக்கி கொண்டார்கள். அல்லாஹ் எங்களுக்கு மீண்டும் ரமதானுடைய பாக்கியத்தை தந்திருக்கின்றான். அடுத்த ரமதானில் என்னுடைய அறை மண்ணறையாக ஆகிவிடக்கூடும் என்ற எண்ணத்துடன் வாழ்க்கையின் இறுதி ரமதானை நான் அடைந்திருக்கின்றேன். கடைசி ரமதான் என்னுடைய வாழ்க்கையில் என்ற உணர்வுடன் யார் இந்த ரமதானை பார்ப்பார்களோ அவர்கள்தான் பாக்கியசாலியாக ஆகுவார்கள். இல்லை என்றால் இதுபோன அடுத்த ரமதான் இல்லை, இல்லாமல் போகுதான் வருந்தானே பார்த்துக்கொள்வோம் என்று ஒரு ஏமாற்றத்திலே கடந்து போன ரமதானை போல் இந்த ரமதானம் அப்படியே ஏமாந்த ஒரு காலமாக கழிந்து போய்விடும். எனவேதான் ரமதானுடைய மாதத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவர்கள் 2 மாதங்களாக விழிப்புணர்வு ஊட்டினார்கள். அல்லாஹ் பாரிக் லனா ஃபி ரஜப் வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமதான் என்ற துஆவாக எல்லோரும் ஓத வேண்டும். 5 நேர தொழுகையிலும் ஓதப்பட வேண்டும். ரமதான் வருகிறது. எப்போ வருகிறது? 2 மாதத்துக்கு பிறகு வருகிறது, 1 மாதத்துக்கு பிறகு வருகிறது, இன்னும் 10 நாள் இருக்குது, 5 நாள் இருக்குது என்று 60 நாளும் ரமதான் வருகிறது. யார் அந்த ரமதானை எங்களுக்கு பாக்கியமாக்கி தா என்று 2 மாதங்களுடைய விழிப்புணர்வு ஊட்டப்பட்டது. ஏன்? ரமதான் வந்துவிட்டது ரமதான் என்றே அவர்கள் ரமதானை அடைவதற்கு முயற்சிக்க வேண்டும். சரி, ரமதான் எங்களை அடைந்து விட்டது, நாம் ரமதானை அடைந்து விட்டோமா என்பதுதான் சிந்திக்க வேண்டியது. ரமதான் வருவது மிஸ் ஆகாது. அந்த ரமதானை நாம் அடைய வேண்டும். அதற்காகத்தான் 2 மாதத்துடைய விழிப்புணர்வு ஊட்டப்பட்டது. சரி, ரமதான் வந்ததும் அதை அடைவதற்காக வேண்டி நாம் எப்படி ரமதானை அடைவது? அதற்காக வேண்டிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவர்கள் ரமதானை நாம் அடைவதற்கு உள்ளங்கள் திறக்கப்பட வேண்டும். வேறு எதனாலையும் ரமதானை அடைய முடியாது. கண்ணால் பார்க்கிற காட்சியல்ல ரமதான், காதால் கேட்பதல்ல ரமதான், சரி எங்களுடைய யூகங்கள் அல்ல ரமதான், அது உள்ளத்தோடு சம்பந்தப்பட்டது. எனவே ரமதானை அடைவதற்கு உள்ளங்கள் திறக்கப்பட வேண்டும் என்பதனால அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்குரிய விடயங்களை முன்வைத்தார்கள். சொன்னார்கள்: இதா ஜா ரமதான் ஃபுத்திஹத் அபுவாபுல் ஜன்னah வ உல்லிகத் அபுவாபுன் நார் வ சுஃபிதத்தி ஷயாத்தீன். ரமதான் வந்துவிட்டால் சுவர்க்கத்தின் கதவுகள் திறக்கப்பட்டு விடுகிறது, நரகத்தின் கதவுகள் அடைக்கப்பட்டு விடுகின்றது, ஷைத்தான்கள் விலங்கிடப்பட்டு விடுகிறார்கள். இது நாம் காலாதிகாலம் கேட்கின்ற ஒரு செய்தி தான்.
நரகம் சுவர்க்கம் திறக்கப்பட்டது. அது திறந்தால் என்ன, மூடினால் என்ன, என்ன சம்பந்தம் இருக்கு நமக்கு? அது திறந்ததனால் என்ன நடக்க போகிறது? நரகம் மூடப்பட்டு விட்டது என்றால் அது திறந்தது யாருக்கும் தெரியுமா? இல்லையே. சரி, இது செய்தியாக கேட்கின்ற ஒன்றல்ல, நாம் படிக்கின்ற கேட்கின்ற செய்தியை போல ஒன்றல்ல. அது காதால கேட்போம், சிந்திப்போம், அப்படியே விட்டுடுவோம். இது உள்ளத்தால் கேட்க வேண்டிய ஒரு விடயம். அது உள்ளத்தால் உள்வாங்கினால் ஃபுத்திஹத் அபுவாபுல் ஜன்னா என்றால் என்ன என்று விளங்கும். யாருடைய உள்ளம் திறப்படவில்லையோ அவர்களுக்கு ஒரு செய்தியாக இருக்கும், ஓ ரமதான் வந்தால் சுவர்க்கம் திறக்கப்படும். ஹதீஸில் வந்திருக்கிறது, சுவர்க்கம் திறக்கப்பட்ட மாதம் அப்படின்னு சொல்லிட்டு போய்த்துருவார்கள். சரி, இது உள்ளத்துக்கு பட வேண்டும், இது உள்ளம் திறந்து கேட்க வேண்டும். ஃபுத்திஹத் அபுவாபுல் ஜன்னா, சுவர்க்கத்தின் கதவு திறக்கப்பட்டு விட்டது. அப்படி யாருக்கு உள்ளத்துக்கு பட்டுட்டுண்டா சரி, அவர் ரமதானில் ஒரு வினாடியை கூட வீணாக்காமல் சுவர்க்கத்துக்காக வேண்டிய ரமதானின் ஒவ்வொரு மூச்சையும் அவர் பயன்படுத்துவார். அது பல மணி நேரம் வீணா போனது, ஒரு பகல் வீணா போனது, அரை இரவு வீணா போனது, அப்படி தூங்கி தூக்கம் இல்லாமல் படுத்து வீணா போய்விட்டது, வேலை இல்லாமல் சும்மா உட்கார்ந்து வீணா போனது என்ற கதையில் வராது. வீணா போகுது என்றால் அவர்களுக்கு ஃபுத்திஹத் அபுவாபுல் ஜன்னா என்ற ஒரு செய்திதான் காதுக்கு கேட்டது. அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். கல்புக்கு படல். அவர்களுக்கு கல்புக்கு பட்டால் இந்த பட்ட மனுஷன் அவருடைய மூச்சுக்களை வீணாக்க மாட்டான். வீண் பேச்சுக்கள் மூலமாக அவருடைய ஒரு மூச்சு வீணாக மாட்டாது, அவருடைய பார்வை வீணாக மாட்டாது, அவருடைய நேரம் ஒன்றுமே வீணாக மாட்டாது. அவன் முழுமையாக ரமதானை அப்படியே பயன்படுத்துவான். எப்படி பயன்படுத்துறது? சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஊத்துலுபுல் ஜன்னத்தை ஜுஹதக்கும் வஹரபு மினன் நாரி ஜுஹதக்கும், முழு மூச்சாக நீங்கள் சுவர்க்கத்தை தேடுங்கள் என்று சொன்னார்கள். முழு மூச்சாக தேடுங்கள், எவ்வளவு ஏழுமோ அவ்வளவு சுவர்க்கத்தின் பக்கம் நீங்கள் தேடிப்போங்கள் என்று சொன்னார்கள். சும்மா சாதாரணமாக அன்றாட வாழ்க்கையினுடைய தாக்கங்கள், செய்திகளுடைய தாக்கங்கள். ஒரு செய்தி ஒன்று அடிபட்டது. கடலில் ஏற்பட்ட ஒரு தாக்கத்தின் காரணமாக ஆழ்கடலில் உள்ளவைகளை எல்லாம் கடல் அள்ளி வீசியது. ஒரு 3 நாளைக்கு இப்படி இருக்கும் என்று வளிமண்டலவியலால் அறிவிக்கப்பட்டது என்று ஒரு செய்தி என்று கேட்டால், அதில் யாரோ ஒருவன் அந்த ஒரு சிப்பி ஒன்று முத்தோடு எடுத்துக்கொண்டானாம் என்றால், ஆழ்கடலில் உள்ளதெல்லாம் கடல் அள்ளி வீசியது, ஒரு 3 நாளைக்கு இப்படி கடலுடைய அலை அடிக்கும் என்று சொல்லப்பட்டால், யாரோ ஒருவனுக்கு ஒரு முத்தும் கிடைக்கிறது சிப்பிக்குள்ள என்றால் மக்கள் எல்லாம் எங்கே நிற்பார்கள்? 3 நாளைக்குத்தான் லட்சம் மக்கள் ஓடி போவார்கள். ஆழ்கடலுடைய சிப்பிகள் எல்லாம் முத்தோடு வந்து கரை தட்டுகிறது, எடுத்துக்கொள்வோம் ஓடுவார்கள். ஏன் பிறகு நான் கடலுக்கு போனால் சுண்ணாம்பு சிப்பி தான் இருக்கும், முத்தி சிப்பி வராது இந்த 3 நாளைக்கும் அப்படின்னு ஒரு செய்தி கேள்விப்பட்டாலே மக்கள் படையெடுக்க ஆரம்பிப்பார்கள். சரி, சுவர்க்கம் திறக்கப்பட்டது ஒரு செய்தி அல்ல, மூமின்களை உள்ளத்துக்குரிய ஒரு யக்கீனான விஷயம். பட்டுட்டென்றா அவர்களை பார்த்துதான் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், நீங்கள் சுவர்க்கத்தை முழு மூச்சாக சுவர்க்கத்தை தேடுங்கள். அதே போல நரகம் மூடப்பட்டிருக்கிறது, வஹரபு மினன் நாரி ஜுஹதக்கும், முழு மூச்சாக நீங்கள் நரகத்தை விட தூரம் ஓடிவிடுங்கள் என்பதாக சொன்னார்கள். சரி, சுவர்க்கம் அங்கே திறக்கப்பட்டு விட்டது. எங்களுக்கு கல்புக்கு பட்டுவிட்டால் நாம் என்ன செய்ய வேண்டும்? சுவர்க்கத்துடைய அமால்களை எங்களுடைய வாழ்க்கையிலே திறந்துவிட வேண்டும். நீங்கள் எவ்வளவு சுவர்க்கம் தேவையோ அவ்வளவுக்கு அமால்களை நீங்கள் திறந்து விடுங்கள். சுவர்க்கம் கொஞ்சம் போதுமா? ஒரு மாளிகை மட்டும் போதுமா? சரி, கொஞ்ச காலம் ஒரு உறுதி இல்லாத வாழ்க்கையிலேயே இன்னும் சொத்து வேணும், எண்ணம் வேணும், எண்ணம் வேணும், எண்ணம் வேணும் என்று நிப்பாட்டாமல் முடிவில்லாமல் சொத்து தேடிக்கொண்டே இருக்கிறோம். எமக்கு உறுதியாக தெரியும் இதை முழுமையாக அனுபவிக்க மாட்டோம். ஆனால் அங்கே மரணம் என்பது வரவே மாட்டாது.
சுவர்க்கம் நுழைகின்ற ஒவ்வொருவருக்கும் சுவர்க்கத்தின் வாசலிலே வச்சு சொல்லப்படுகின்ற முதலாவது நன்மாராயம்தான் இன்னலக்கும் அந்தஹியோ ஃபலா தமூத்து அபதா, உங்களுக்கு ஒரு வாழ்க்கை தரப்படுகிறது, இதில் மௌத்து வரவே வராது சொல்லப்படும். சுவர்க்கவாதிகளும் மரணிக்க மாட்டார்கள், நரகவாதிகள் கதறுவார்கள், எங்களை சாகடியுங்கள். மலக்கேட்டை சொல்வார்கள், அல்லாஹ் கிட்ட நாங்கள் கேட்டு ஒன்றும் நடக்கல, நீங்கள் உங்களோட ரப்பிட்ட கேளுங்க, லியக்கது அலைனா ரப்பு, உங்களோட ரப்பிட்ட சொல்லுங்க, எங்களுடைய கதையை முடிக்க சொல்லுங்க, எங்களை சாகடிக்க சொல்லுங்க. ஏன்? நரகவாதிகள் அவருடைய கால் நெருப்புக்குள்ள என்பது அல்ல கதை, காலுக்குள்ளே நெருப்பு. அவர்கள் நெருப்புல காலை வச்ச உடனும் அதனுடைய நெருப்பு காலுக்கு உள்ளுக்குள்ள பூந்துவிடும், உடம்புக்கு உள்ளுக்குள்ள நெருப்பு எரிந்து கொண்டிருக்கும். மிச்சமல்ல அதுக்கு பின்னால என்னவென்று நாம் விளங்கிக் கொள்ள முடியும். அதனால சொல்வார்கள், எங்களை சாகடிக்க சொல்லுங்க என்று கதறுவார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் விடை சொல்லி அனுப்புவான், சொல்லுங்க அவனுக்கு செய்தி, இன்னக்கும் மாக்கிசூன், நீங்கள் சாகவே மாட்டீர்கள். என்னதான் உங்களுக்கு தண்டனை நடந்தாலும் நரகவாதி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வருஷம் அல்ல, மாசத்துக்கல்ல, நாளைக்கல்ல, ஒவ்வொரு வினாடியும் அவருடைய உடம்பில் 19 வகையான வேதனை சரமாரியாக விழுந்து கொண்டே இருக்கும். ஒன்று முடிய ஒன்றல்ல, ஒரே நேரத்தில் 19 வகையான தண்டனை அவருடைய உடம்புக்கு கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும். அதனால இந்த உடம்பல்ல, ஒவ்வொரு நரகவாதியுடைய உடம்பும் பெரும் மழையை போல இருக்கும். அப்போதான் 19 வகையான தண்டனையை அவருக்கு கொடுக்கலாம். ஏன்? ஒரு நாளைக்கு எத்தனையோ வகையான பாவங்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார். கண்ணால் ஹராத்தை பார்க்குகின்ற அதே நேரத்தில் காதால் ஹராத்தை கேட்டுக்கொண்டு, சிந்தனையிலே ஹராத்தை சிந்தித்து கொண்டு, அந்த ஹராத்தின் பக்கம் காலால் நடந்து கொண்டு, கைகளை அதுக்கு பாவித்து கொண்டு, பணத்தையும் அதுக்கு பாவித்து கொண்டு, இன்னும் மக்களையும் அதுக்காக வேண்டி இணைத்து கொண்டு, ஒரே நேரத்தில் பலதரப்பட்ட பாவங்களை உலகத்திலே செய்து வாழ்ந்தது தானே. அதனால் அல்லாஹ் தஆலா ஒரே நேரத்தில் 19 வகையான தண்டனைகளை அவருடைய உடம்பில் ஒவ்வொரு வினாடியும் அது தொடராக விழுந்து கொண்டே இருக்கும். எப்படி வாழுகிறது? ஒவ்வொரு தண்டனையும் நரகவாதிக்கு வருகின்ற பொழுது நான் சாக போறேன் நினைப்பார், சாக மாட்டார். அடுத்த தண்டனை வருகின்ற பொழுது என் உயிர் போப்புதுன்னு நினைப்பார், ஆனால் போகாது. எப்ப நினைப்பார்? ஒவ்வொரு வினாடியும் நினைப்பார். ஒவ்வொரு வினாடியும் நரகவாதி நினைப்பார், நான் சாக போறேன், உன் உயிர் போப்புது என்று பல கோடி வருஷங்களாக அவருடைய உள்ளத்தில் உணர்வு, உயிர் போகுது, ஆனால் போகவே மாட்டார். அதனால அவர்கள் கேட்பார்கள், எங்களை சாகடிந்து அல்லாஹ் சாகடிக்கவே மாட்டார். அதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதை விட்டு ஓடுங்கள், நரகம் இந்த ரமதானிலே மூடப்பட்டு விட்டது அந்த நரகம். அதனால வஹரபு அனின்னாரி ஜுஹதக்கும், நரகத்தை விட்டு எவ்வளவு ஓட இயலுமோ ஓடுங்கள். எங்க ஓடுறது? பாவங்களை விட்டு எவ்வளவு நீங்கள் தூரமாக இயலுமோ அவ்வளவு தூரமாகுங்கள். சில தூரம் போயிட்டு பிறகு பெண்ணால் இன்னைக்கு திருப்பி வாரதில்லை. அப்படி ஏமாற்றக்கூடியவர்களுடைய அந்த நாடகத்துக்கு பாவ மன்னிப்பு கிடைப்பதே இல்லை. அவருடைய பாவ மன்னிப்பும் பாவமாகவே பதிவு செய்யப்படும். ஒரு மனிதர் தௌபா செய்தார். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு கூப்பிட்டு சொன்னார்கள், உன்னுடைய தௌபாவும் ஒரு பாவம்தான், நீ கேட்ட தௌபாவுக்கு திருப்பி தௌபா செய்ய சொன்னார்கள். தௌபா என்பது மக்களை ஏமாற்றுவது ஒரு பாஷாங்குக்கு பெயர் தௌபா அல்ல. உணர்வு பூர்வமாக எடுக்கப்பட்ட முடிவுகளுக்கு பெயர்தான் தௌபா என்று சொல்வது. உலக வரலாற்றிலே நல்லடியாருடைய வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது பெரும் பெரும் பாவிகள் எல்லாம் பிரபல்யமான பாவிகள், அந்த பாவத்தை கொண்டு பிரபல்யமானவர்கள் தௌபா செஞ்சார்கள். பிறகு அவர்கள் உலகத்தின் அவுலியாக்களின் தலைவர்களாக மாறினார்கள். மாலிக் இப்னு தீனார் பெயர் சொன்னாலேயே துவா செய்ய வேண்டும், ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இல்லையென்றால் இப்ப வாழ்கின்ற யாரோ ஒருவர் ஆகிவிடுவோம். அந்த துவாவுக்குரிய மனிதராக ஆகிவிட்டார். கோடான கோடி மக்களுடைய துவா கிடைச்சு கொண்டே இருக்குது. யார் அவர்? தௌபா செஞ்சவர். அவர் ஒரு
மிக பெரும் குடிகாரராக இருந்தவர். தௌபா செஞ்சார். பேரை சொன்னாலே துவாவுக்குரிய மனிதராக மாறினார். பிஷ்ருல் ஹாஃபி. எத்தனையோ பிஷ்ர் இருப்பார்கள். இவர் யார் பிஷ்ர் என்று கேட்டால் கூஃபாவில் உள்ள குடிகார பிஷ்ர். அவரா? அவருடைய பேருடைய அடைமொழியே குடிகாரர். சரி, தௌபா செய்தார். அவர் அவுலியாக்களின் தலைவராக மாறிவிட்டார். பிஷ்ருல் ஹாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்று யார் பேரை சொன்னாலும் துவா செய்கிறோம் என்று ஆகிவிட்டது. எப்படி? ஃபுதைல் இப்னு இயாத் பக்தாதில் பயங்கரமான கொள்ளைக்காரர். அந்த நாட்டுக்கு நுழைகின்ற ஒவ்வொரு வியாபார கோஷ்டிகளும் அன்று இரவு தங்க வேண்டி ஏற்பட்டு விட்டது என்றால் தங்கக்கூடாது, கடந்து விடுவோம் என்று வந்திருப்பார்கள். பயணம் முடியவில்லை, தங்க வேண்டியது நடுங்கிக் கொண்டு பயந்து 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 அப்படித்தான் தங்குவார்கள். ஏன் தெரியுமா? ஃபுதைல் இங்கே இருக்கிறார், விடமாட்டார். அவ்வளவு பயங்கரமான கொள்ளைக்காரர். சரி, அல்லாஹ் அவருக்கு தௌபாவை கொடுத்தான். தௌபா செய்தார், திருந்தினார், திரும்பினார். பழைய பாவத்தின் பக்கம் திரும்பியும் பார்க்கல. இப்ப அவர் ஃபுதைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவுலியாக்களின் தலைவராக மாறிவிட்டார். தௌபா என்பது வாழ்க்கையை திருப்புறது தான். வெறுமனே நாவை திருப்பி ஏமாத்துறது பேர் தௌபா இல்லை. எனவே முடிவெடுத்து இந்த பாவத்தை நாம் தூரமாகிவிட்டோம், இந்த முசீபத்தை விட்டு கலந்து விட்டோம், என வாழ்க்கையை மாற்றி விட்டோம் என்ற முடிவுக்கு பின்னால சொல்லுகிற அஸ்தாஃபிருல்லாஹ் மட்டும்தான் தௌபா. ஒரு முடிவும் இல்லாமலுக்கு சும்மா வந்து கொண்டு அஸ்தகுல்லா 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 1000 இல்லை 1,00,000 சொன்னாலும் அதுக்கு பேர் தௌபா இல்லை. நீங்கள் அப்படி சொன்னதுக்கு திருப்பி தௌபா செய்யணும். சும்மா உட்கார்ந்து கொண்டு அஸ்தகுல்லா அஸ்தகுல்லா 1000 சொன்னீங்களே, அதுக்கு தௌபா செய்யுங்க. யாரெல்லாம் இப்படி நான் விளையாட மாட்டேன் என்று தௌபா செய்ய வேண்டும். சரி, உதவியில்லாமல் ஒரு மனிதன் வந்து தொழுதால் அது என்னது? அது ஒரு பெரும் பாவம். தொழுகையை விளையாடுகிறான். அவனுக்கு தெரியும் உதவி செய்யணும் என்று தெரிஞ்சு கொண்டு உதவி இல்லாமல் தொழுகிறானே, அது ஒரு முசீபத், அது ஒரு பயங்கரமான பாவம். அல்லாஹ்வுடைய லானத்திறங்கும். உதவோடு தொழணும். அதனால யாருமே உதவி இல்லாமல் தொழ மாட்டோம். சரி, தௌபாக்குரிய உதவு என்ன? பாவம் செய்ய மாட்டேன் என்ற உறுதியான முடிவு ஆகிய பிறகுதான் தௌபா. அந்த முடிவு இல்லாமல் தௌபா செய்கிறாங்களே, உதவு இல்லாமல் தொடுகின்ற ஒரு வேடிக்கையை போல, வினோதத்தை போல ஒரு செயற்பாடு தான் அது. அவர்கள் செய்த ஒவ்வொரு தௌபாவுக்கும் அல்லாஹ்விடத்திலே அது வேறையாக அவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும். எனவே தான் ரசூலுல்லாஹி சொன்னார்கள், ஓடுங்கள், விரண்டோடுங்கள் நரகத்தை விட்டு. அப்படி என்றால் பாவத்தை துண்டித்து விட்டோம், பிறகு தொடரவே இருக்காது. இது அடி மனதில் பதிய வேண்டிய விஷயம். எனவே ரமதான் உள்ளத்தோடு சம்பந்தப்பட்டது. உள்ளத்திலிருந்து பாவத்தின் உறவுகளை வேறொரு அறுத்து விடுவதற்குத்தான் சரி தௌபா என்று சொல்வது. அதை ரமதான் கொண்டு வந்து அறிவிக்கிறது. நாம் பூட்டி விட்டோம் நரகத்தை, ஏன் நீங்கள் ஒருத்தரும் பாவம் செய்ய மாட்டீங்க, அதனால ரமதான் அப்பா அந்த நரகத்தை அப்படியே மூடிவிட்டான். அல்லாஹ் எதிர்பார்க்கிறான், இங்கே யாருமே பாவம் செய்யவே கூடாது. அதனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த சுவர்க்கத்தை தேடுகிற மனிதன் இருக்கிறாரே, ஃபைனல் ஜன்னத லாயனாமு தாலிபுஹா வ இன்னன் நார லாயனாமு ஹாரிபுஹா. இந்த சுவர்க்கத்தை தேடுகிற ஆட்கள் இருக்கிறாங்களே, அவர்களுக்கு தூக்கமே வராது. தூக்கம் பறக்கடிக்கப்பட்டுவிடும். ஏன்? சுவர்க்கம் தேடுகிறார், சுவர்க்கம் தேடுகிறார், சுவர்க்கம் தேடுகிறார். சரி, தூக்கமே இல்லாத நேரத்தில் படுக்கிறவர் எப்படி சுவர்க்கம் தேட போறார்? நரகத்தை விட்டு ஓடுகிற மனிதன் இருக்கிறாரே, லாயனாம ஹாரிபுஹா, அவருடைய பயங்கரம் அந்த மனிதனை தூங்க விடாதே, அதை விட்டு அவருடைய தூக்கம் பறந்துவிடும். ஏன்? அவர் நரகத்தை விட்டு ஓடிக்கொண்டிருக்கிறார். ஆனால் அது எங்களுக்கு சாத்தியமாகவில்லை. ஏன் தெரியுமா? அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதுக்குரிய ஒரு காரணத்தை சொன்னார்கள். நாமெல்லாம் ஏற்றுக்கொள்வோம், ரெடியாகுவோம், ஆனால் பிறகு ஃபெயில் ஆகுவோம். விழிக்க இயலாதே, அவ்வளவு விழிக்க இயலாதே, அவ்வளவு சுவர்க்க நிறைகின்ற உணர்வு நிற்கதில்லை உள்ளத்தில். ஏன் நிற்கதில்லை?
அதுக்குரிய ஒரு காரணம் ஸல்லல்லாஹு சொன்னார்கள், ஃபஇன்னல் ஆகிரத்தல் யௌம மக்ஃபூஃபத்துன் பில் மகாரிஹ் வ இன்னத் துன்யா மக்ஃபூஃபத்துன் பில் லஸ்ஸாத்தி வஷஹவாத். இந்த ஆகிரம் இருக்கிறதே, மறுமை இருக்கிறதே, அந்த மறுமை சுவர்க்கம் நரகம் மௌத்துக்கு பின்னால் நிலைமைகள் இருக்குது, இவைகளெல்லாம் மக்ஃபூஃபத்துன் பில் மகாரிஹ், அது சிரமங்களால் மூடப்பட்டிருக்குது. அந்த பக்கம் நீங்கள் நடை போடுவதென்றால் சிரமப்பட வேண்டும். சிரமப்பட்டால் தான் அடையலாம், முஜாதா செஞ்சால் தான் அடையலாம். சில கஷ்டங்களை, சிரமங்களை, எங்கள் நஃப்ஸுக்கு பாரமான விடயங்களை நீங்கள் சுமந்தால்தான் அந்த ஆகரத்தை அடையலாம். இல்லை என்றால் சுவர்க்கத்துக்கு உங்களுக்கு அடைவதை கஷ்டமாக இருக்கும் சொன்னார்கள். இதே போல இந்த உலகம் இருக்கிறதே, அது மக்ஃபூபத்துன் பில் லஸ்ஸாத்தி வஷஹவாத், உலகம் இன்பங்களாலையும் இச்சைகளாலும் மூடப்பட்டிருக்கிறது. அது உடனடியாக கிடைக்குது, உடனடியாக அந்த இன்பம், அதில் ருசி, அது அலங்காரம், அதில் பதவி, அது கௌரவம், அதில் பிரபல்யம், அவருடைய உயர்வு உடனடியாக கிடைக்கின்றது. இந்த உலகம் இங்கே உடனடியாக உங்களுக்கு இன்பங்களையும் கண்ணியங்களையும் உயர்வுகளையும் பதவிகளையும் பட்டங்களையும் ராகத்துகளையும் ஆடம்பரங்களையும் உடனடியாக கைக்கு தரதுனால அதை எடுத்துட்டு அது மறைக்கப்பட்டிருக்கிறது. அங்கு சிரமம்தான் தெரியும், இன்பங்கள் தெரியாது, அதில் சுகங்கள் தெரியாது. அது சிரமங்களால் மூடப்பட்டு இருக்கிறது. கைக்கு கிடைத்த இந்த இன்பத்தை தூக்கறிந்து விட்டு அந்த சிரமங்களின் பக்கம் போவது இருக்கிறதே, அதுக்கு பேர் தான் ஈமான் என்று சொல்லுவது. ஈமான் என்றால் யுமினூன பில் கைப், கண்ணுக்கு தெரியாத ஒரு விடயத்தை நம்புவது. யார் நம்புவார்? நம்பிக்கையான ஒருவர் சொன்னதனால நம்புகிறார். நாம் எத்தனை விடயங்கள் நம்பிக்கையான ஒரு ஆள் சொன்னார் என்பதற்காக வேண்டி காணாமலே நம்புறோம் தானே. அவர் நம்பிக்கையான ஒரு ஆள், அவர் சொன்னது சரியா தான் இருக்கும், நம்பி போகிறோம். அல்லாஹ் சொன்னானே, இதை நம்ப என்னதா? அல்லாஹ் சொன்னானே, அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, இது நம்ப இயலாதா? அதனால் தான் அல்லாஹ் தஆலா ஆத்திரம் அடைகிறான். நான் சொல்லியும் நம்புகிறார்கள் இல்லை. அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமதான் வந்தால் என்ன செய்ய வேண்டும் என்ற அந்த ரமதானுடைய நன்மாராயங்களின் பட்டியலை அப்படியே சொல்லிட்டு வந்து கடைசியாக இந்த உலகத்தின் இன்பங்களை ஏமாந்து அந்த மறுமையுடைய சிரமங்களை தூக்குவதற்கு தயாரில்லாமல் இருக்கிற மக்களுக்கு ஒரு பாரமான ஒரு செய்தி ஒன்றை சொல்லி முடித்தார்கள். என்ன சொன்னார்கள்? அத்தாக்கும் ரமதான், வந்து விட்டது ரமதான். எதிர்பார்த்து இருந்தீங்க, வந்து விட்டது ரமதான். எப்படி வந்திருக்கிறது? ஷஹர் பரக்கத்தின் பரக்கத் கொண்டு வந்திருக்கின்றது. நீங்கள் ஓடி ஓடி எவ்வளவுதான் கோடியாக பணத்தை சேர்த்தாலும் பணத்தில் அல்ல பரக்கத், எண்ணிக்கை கூடும், பரக்கத் அதுக்குள்ளிருந்து வராது. பரக்கத் என்பது ஈமானோட இணைஞ்சது, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை இணைஞ்சது. ரமதான் அதை கொண்டு வருகிறது, ரமதான் பரக்கத்தை கொண்டு வருகின்றது. உலகத்துடைய விடயத்திலையும் பரக்கத்து தான், நன்மைகளாலும் பரக்கத்தான நன்மை. ஒரு ஃபர்லை 70 மடங்காக்கி பரக்கத்தாக்குது, ஒரு சுன்னத்தை ஃபர்லுடைய தரத்திலே கூட்டி பரக்கத்தாக்குகின்றது. யாஷாக்குமுல்லாஹு ஃபீஹி, அல்லாஹ் அதிலே உங்களை எல்லாம் தன்னுடைய ரஹ்மத்தால் மூடிக்கொள்கிறான். 5 நேரம் ஃபர்து தொழுகையும் அலட்சியமாக இருந்த மனிதர்கள் தராவிஹ் தொழுகைக்கு பேணுதலாக வந்து விட்டார்களே, என்னவாயிருக்கும்? அல்லாஹ் அரவணைத்தான், மக்கள் ஓடி வந்து விட்டார்கள். ரஹ்மானுடைய ரஹ்மத்தின் அரவணைப்பு கிடைத்திருக்கிறது. அதனால் மக்களுடைய உள்ளங்கள் இருக்கிறது பள்ளியின் பக்கம், அமர்களின் பக்கம் அப்படி ஓடி வர வைத்திருக்கின்றது. அதை அடைந்து கொள்ளுங்கள், என்னை அல்லாஹ் அவருடைய ரஹ்மத்தை கொண்டு மூடிக்கொள்ள வேண்டும் என்று ஆசையோட உள்ளத்தை திறந்து வைக்க வேண்டும். ரஹ்மத்துடைய மாதம், ரஹ்மத் கிடைக்கணும். பிறகு அல்லாஹ் இறக்கப்பட்டு அந்த இறக்கத்தை நீங்கள் அடைஞ்சிட்டீங்கன்னா அல்லாஹ் உங்களோட பாவங்களை எல்லாம் அப்படியே கலட்டி விடுவார். பாவச்சுமைகளோட வாழ்க்கையிலே நாம் திண்டாடிக்கொண்டு சீரழிஞ்சு கொண்டு கிடைக்கிறோம். ஏன் வாழ இயலாதே? காசு இருக்குதானே, தொழில் இருக்குதானே, வளங்கள் இருக்குதானே, வாழ்க்கை அமையதில்லை. ஏன் தெரியுமா? இது எல்லாத்துக்கும் கூட அவரோட பாவமும் இருக்கிறது. அதனால் வாழ்க்கை அமையாது. தொழில் அமைஞ்சதுனால வாழ்க்கை அமையாது, சொத்து அமைஞ்சதுனால வாழ்க்கை அமையாது, பதவி கிடைச்சதுனால வாழ்க்கை அமையாது, பட்டம் உயர்ந்ததுனால வாழ்க்கை அமையாது.
எப்ப அமையும்? பாவங்கள் கலண்டு போனால்தான் வாழ்க்கை அமையும். இதனால மக்கள் ஒரு விரக்தியில் இருக்கிறார்கள். இவ்வளவு செஞ்சும் ஏன் சக்சஸ் ஆகுதில்லை என்று. ஆகாதே, ஒரு காரணமும் ஆகாதே. பாவங்கள் கலண்டு போனால் மட்டும்தான் வாழ்க்கையின் வெற்றி கிடைக்கும். ஒரு அடிமை வாழ்க்கையின் வெற்றி சொல்லிக் கொண்டு போகின்றார். விரைவினால் குத்தப்பட்டு வெட்டப்பட்ட மனிதர் ஷஹீதாகி விடுகின்ற பொழுது சத்தியமிட்டு ஃபுஸ்து வரப்பில் காபான், நான் வெற்றி அடைந்துதான் மரணிக்கின்றேன் என்பதை சத்தியமிட்டு சொல்லிக் கொண்டு போனார். ஏன்? அவர்கள் எல்லாம் பாவங்கள் இல்லாமல் வாழ்ந்தார்கள். அதனால ஒரு வாழ்க்கையின் பாக்கியத்தை ரமதான் கொண்டு வருகிறது. பாவங்களை அல்லாஹ் கலட்டி விடுகின்றார். சரி, பாவங்கள் கலந்தால் ஒரு ஓடையில் வருகின்ற பொழுது, தண்ணி வருகின்ற பொழுது அதில் இருக்கின்ற கல்லுக்கள் அடைப்புகள் அகற்றிவிட்டால் தண்ணி பிளாக் பண்ணப்பட்ட இந்த தண்ணி வேகமாக ஓடும். எங்களுக்கு என்ன தெரியுமா பிளாக்காக இருக்குது? துவாக்கள் பிளாக் பண்ணப்பட்டிருக்கிறது, போகுதில்லை. ஏன்? பாவங்கள் தடையாக இருக்குது, துவாக்கள் கபூலாகுதில்லை. அதனால் அடுத்து சென்றுதான் சொன்னார்கள், பாவங்களை எல்லாம் கலட்டி விட்டால் துவா, இந்த துவாக்களை எல்லாம் கபூல் செய்வார். கேளுங்கள் துவாவை. ரமதானில் ஒவ்வொரு நேரங்களும் துவாவுக்குரிய நேரம், விசேஷமாக இஃப்தாருடைய நேரம், அது துவாவுக்குரிய நேரம். ஏதாவது கேளுங்கள் அல்லாவிடத்தில். சரி, இஃப்தாருடைய மஜ்லிஸில் மக்கள் உட்கார்ந்து என்ன செய்கிறாங்க, டைம் என்ன, இந்த 2 நிமிஷம் இருக்கு, டைம் சரியா, இங்கே கஞ்சி வச்சலையா, அது ஒரு ஷோட்டிஸ் குறையுது, அது சரி, வீணாக அர்த்தம் இல்லாமல் அந்த நேரம் கழியுது. அந்த கடைசி 2-3 நிமிடமும் மிக மிக பெருமதியானது. மக்கள் அதை எப்படி கழிக்கணும் என்ற உணர்வில்லாத மடத்தனத்தினால சும்மா கதையிலையும் சில மக்கள் ஊமையை போல் இருக்கிறார்கள். ஊமை மஜ்லிஸாது, ஊமையா இருக்கிற நேரமாயுது. அல்லாஹ் எதிர்பார்க்கிறான், அடியான் பகலெல்லாம் பசியோடு இருந்தான், தன்னுடைய இச்சைகளை அடக்கி இருந்தான், அவன் ரகசியமாக பாவம் செய்யணும், ரகசியமாக சாப்பிட இயலும், செய்யலையே எனக்காகத்தானே. அவன் என்ன கேட்க போறான்? நான் என்னுடைய முழு ஹசானாக்களையும் முன்வைத்து ரெடியாக இருக்கிறேன். அவனுடைய வாயிலிருந்து என்ன வருகிறது என்று எல்லாம் பார்க்கிறான். நாம் எல்லாம் வாயிலிருந்து ஒன்று வாரத்துக்கு இல்லை, வாய்க்குள்ள ஏதாவது போறதுக்கு தான் இருக்குது, அதுதான் பார்த்து கொண்டு இருக்கிறோம். என்ன போடுவோம் வாய்க்குள்ள? கஞ்சை போடுவோமா, ட்ரிங்க்ஸை போடுவோமா, சம்சாவை போடுவோமா? வாய்க்குள்ள போடுற நேரம் இல்லது, வாய்க்கிலிருந்து என்ன வருகிறது என்பது அல்லாஹ் பார்க்கிற நேரம். அதனால மக்களுடைய மடத்தனத்துக்கு மருந்தாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரக்கத்தோடு சொன்னார்கள், பெரிய பெரிய துவாக்கள் பாடமில்லைன்னு விட்டு தெரிஞ்சு விட்டு வைத்திருவீங்க, ஓதுங்க, பாடமாக்கவே தேவையில்லை. யா வாசியல் ஃபதலி யக்ஃபிர்லி, பரந்த கருணையாளனே என்று அல்லாஹ்வை விழியுங்கள். அல்லாஹ்வை எங்கள மனசில் அவன் யார் என்று ஒரு விளக்கத்தோட பார்க்க வேணும். யார் அவன்? வாசியல் ஃபதல், கொடையின் எல்லையில்லாத கடலாக அவன் இருக்கிறான் என்று அல்லாஹ்வை ஒரு கணம் அழையுங்கள். ஒரு கொடையாளியின் கதவை யாராவது வந்து தட்டி கொடையாளி என்று கூப்பிட்டா உடனடியாக என்னென்று கேட்பார். முதலாளி என்று தொழிலாளி வந்து கதவை தட்டினா என்ன வேணும் என்று கேட்பார். சரி, வாசியல் ஃபதல், பரந்த கருணையாளன் 100 கொலை செய்த மனிதனையும் மன்னிப்பு என்று கேட்டவுடன் மொத்தமாகவே முழு பாவத்தையும் அளித்து சுவர்க்கவாதி என்று அல்லாஹ் முடிவு செய்த அப்படியான கொடை வல்லல் அந்த அல்லாஹ். உலமாக்கள் சொல்றார்கள், உங்களுக்கு அல்லாஹ்வின் கொடை விளங்கணுமா? खुदा के देने का मूसा से पूछे अहवाल, आग लेने के लिए गए பயம்பரி लेकर आए. மூசா அலைஹிஸ்ஸலாத்தை கேளுங்க, அல்லாஹ் எப்படி கொடுப்பான் என்று கேட்டு பாருங்க. என்ன தெரியுமா சொல்லுவார்கள்? நான் நெருப்புத்தான் கேட்டு போனேன், அல்லாஹ் நுபுவத் தந்தான். சரி, நெருப்பு நுபுவத் எப்படி வித்தியாசம்? நெருப்பு அணைந்து விடும், பாவிச்சு முடிந்து விடும். நெருப்புடைய பிரயோசனம் சில நிமிடங்கள் தான். அல்லாஹ் நெருப்பு தேடி போன ஹஸரத் மூசாவுக்கு கொடுத்தது நுபுவத். உலகம் அழிஞ்சாலும் அழியாதது. உனக்கு மட்டுமில்ல, பல லட்சம் மக்களுக்கு வாழ்க்கை இருக்குது, மறுமையிலையும் இது ஜொலிக்கும். அதை கொடுத்துத்தான் இத்தான் அல்லாஹ்வின் கொடை. நீங்கள் ஏதாவது கேளுங்கள், அல்லாஹ் அதை விடவும் பல மடங்கு உங்களுக்கு தருவான். அப்படி அல்லாஹ்வை யாவாசியல் ஃபதலி என்று கேட்டால் அல்லாஹ் சும்மா இருப்பானா? அடியானே என்ன வேணும் என்று கேட்பானா? இல்லையா? அல்லாஹ் கேட்கிறான் என்று எங்களை உள்ளம் சொல்ல வேண்டும். அந்த அளவு அல்லாஹ்வுடைய எங்களோட உறவு இருக்க வேண்டும். அப்பதான் விளங்கும்.
அல்லாஹ்வுடைய உறவு இருந்தால் நான் யாவாசியர் பதறி பரந்த கருணையாளனே என்று கேட்கின்ற பொழுது அடியானே உனக்கு என்ன வேணும் என்று அல்லாஹ் கேட்பது என்னுடைய கல்புல பட வேண்டும். பட இல்லைண்டா உனக்கு கல்பு செத்து போய் கிடக்கு, உனக்கு கல்பு லொக் பண்ணப்பட்டிருக்கிறது. ரமதான் வந்து உன உள்ளத்தை திறக்கவில்லை. அந்த மூதவித்தனம் நீங்க கூப்பிட்டும் அல்லாஹ் விடையளிக்கிறது விளங்குவதில்லையா? விடையளித்தால் என்ன சொல்லுவோம்? ஒன்றே ஒன்று சொல்லுங்க, யாவாசியல் பதவி எதுஃபிர்லி, யா அல்லாஹ் மன்னிப்பு வேணும், யா அல்லாஹ் மன்னிப்பு வேணும், மன்னிப்பு வேணும். ஏன் பாவ சுமையோட வாழுகிறோம், பாவ உணர்வோட வாழுகிறோம், பாவத்தின் சூழலில் வாழுகின்றோம், பாவத்தில் சிக்கி கிடக்க இருக்கிறோம், பாவத்திலிருந்து வெளியேற முடியாமல் தடுமாறி கொண்டிருக்கிறோம், பாவங்களால் ஏமாற்றப்பட்டிருக்கிறோம். அதனால் என்ன வேணும்? யஃபிர்லி யஃபிர்லி, யா அல்லாஹ் மன்னிப்பு தேவை என்று அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள். யஸ்தஜீபு ஃபீஹி துஆ, துஆக்களை ஏற்றுக்கொள்கின்ற மாதமாக அல்லாஹ் இந்த மாதத்தை தந்திருக்கின்றார். அது மாத்திரமே சொன்னார்கள், ஒய்பாஹி பிக்குமுல் மலாயிகா, நீங்கள் எல்லாம் இப்படி அமல்களில் முண்டி அடித்துக்கொண்டு போட்டி போட்டுக்கொண்டு வாரீங்களே, இதை அல்லாஹ் தஆலா மலக்குகளை காட்டி பெருமை பாராட்டுகின்றார். பாருங்கள், அடியார்கள் வந்து விட்டார்கள், அமலில் இறங்கி விட்டார்கள். எவ்வளவு குர்ஆன் ஓதுகிறார், எவ்வளவு திக்ர் செய்கிறார், எவ்வளவு என் பக்கம் நெருங்குகிறார் என்று அல்லாஹ் மலக்குகளை கூப்பிட்டு பார்த்து பெருமை அளிக்கின்றார். சரி, குர்ஆனுடைய மாதம் எவ்வளவு குர்ஆன் ஓத இயலுமோ அவ்வளவு குர்ஆனுக்காக வேண்டி எங்களை நாம் இதில் தயார் பண்ணிக்கொள்ள வேண்டும். சில மக்கள் அந்த அளவு போட்டி போட்டு ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். நேற்று ஒரு நோயாளியை பார்க்க போகின்ற நேரத்தில் அவருடைய வீட்டிலே கடும் சத்தமாக இருந்தது, குர்ஆன் ஓதப்படுகிறது, குர்ஆன் மதரசாவிலே பிள்ளைகள் ஓதுகிற சத்தம் போல இருந்தது. நான் அவருடைய கேட்டேன், அவருடைய மகள் மதரசாவிலே ஹிஃப்த் முடித்தவ, அப்போ மகள் மதரசா நடத்துகிறாவா, பிள்ளைகள் முந்தி ஓத வந்ததானே? சொன்னா இல்லை, மதரசா இல்லை, என்ற மகள், என்ற மகன், என்னுடைய மைனியோட மகள், இவங்க எல்லாரும் குர்ஆன் ஓதுகின்றார்கள், மதரசா இல்லை, குர்ஆன் ஓதுகிறார்கள். இவ்வளவு வேகமாக அந்த சத்தம் என்ன தெரியுமா? அவர் சொன்னார், எங்களோட மகள் ஒரு நாளைக்கு ஒரு குர்ஆன் படித்து விடுவார். பழங்காலத்து கதையல்ல, இன்றைய செய்தி. எங்களோட ஊரில் இன்றைக்கும் பொம்புளைகளே ஒரு நாளைக்கு ஒரு குர்ஆன் படிக்கிறார். சொன்னார், எங்களோட மகன் ஒரு நாளைக்கு 10 ஜுஸு 3 நாளைக்கு ஒரு குர்ஆன் படிப்பார் என்று சொன்னார். அதனால ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஃபஅருல்லாஹ மின் அன்ஃபுசிக்கும் கைரா. அதனால அல்லாஹ் பெருமை பாராட்டி பார்க்குகிறான். நீங்க எப்படி போட்டி போடுறீங்க என்பதை பார்த்து அல்லாஹ் ரசிக்கிறான். அல்லாஹ்வுக்கு நீங்கள் உங்களுடைய திறமையை காட்டுங்கள். ஃபஅருல்லாஹ மின் அன்ஃபுசிக்கும் கைரா, உங்களுடைய நலவுகளை, உங்களுடைய திறமைகளை, உங்களுக்கு இந்த அமல்களை எவ்வளவு ஏறும் அதை காட்டுங்கள், அல்லாஹ்வுக்கு நீங்கள் காட்டுங்கள் என்று சொன்னார்கள். சில எவ்வளவு தானே குர்ஆன் ஓத இயலும், அங்கே இயலாதா? எவ்வளவு தானே திக்ர் செய்ய இயலும், என்னோட 5 நிமிஷம் செய்ய இயலாதா? எவ்வளவு தானே சதக்கா அங்கே முடிஞ்சா உங்களுக்கு? சில ஒவ்வொரு விஷயத்திலும் நாம் என்னையே போட்டிக்கொள்ள வேண்டும். இன்னும் எவ்வளவு ஏலும் அவ்வளவு போட்டி போட வேண்டும். கடைசியாக சிலதான் சொன்னார்கள் சொன்னனே, என்ன செய்தி தெரியுமா? அது எங்களுக்கு சொல்லப்படக்கூடாத ஒரு செய்தி. நாங்கள் யாருமே அது எங்களுக்கு தகைமையாக ஆக்கிக் கொள்ளக்கூடாது. அதுக்குரிய இடத்திலே யாரும் வந்து நின்று விடக்கூடாது. என்ன தெரியுமா? அஷ்ஷகியு, மூதேவி. அவ்வளவு சொல்லிவிட்டு சும்மா விடல. ஏன்? இது ஒரு செய்தி அல்ல. செய்தி என்றால் 7 மணாக்கள் செய்யுங்க, 7 சரி சரி விட்டு விட்டு போங்க, அப்படி அல்ல. இது அப்படி உள்ளதான் செய்தி. இது செய்தி அல்ல. இது யக்கீனுடைய ஒரு நன்மாராயம். சொல்லியாச்சு. முடிவு என்ன தெரியுமா? மூதேவிகள். அஸ்ஸகியு, யார் இந்த மூதேவிகள்? மன் ஹுரிம ஃபீஹி ரஹ்மத்துல்லாஹ். இந்த ரமதானிலே காலங்களை வீணடிக்கிறாங்களே, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை அடைய முடியாமல், அதுக்குரிய அமல்களை ஈடுபட முடியாமல் நேரத்தை வீணா கழிக்கின்றவர்கள், ரமதானை அலட்சியப்படுத்துகின்றவர்கள், அவர்கள்தான் இந்த ரமதானில் மூதேவிகளாக முத்திரை குத்தப்படுகின்றார்கள். சரி, ரமதான் வந்த சந்தோஷம்தான், அது பெண்ணாளைக்காக உள்ள சந்தோஷம் இல்லை. ரமதான் வந்த சந்தோஷம் இந்த சொல்லப்பட்ட ரஹமத்து, மாபரத்து, கபூலியத்து, அல்லாஹ்வுடைய நெருக்கம், அல்லாஹ்வுடைய அன்பு, இவைகளின் பக்கம்
பாவத்திலிருந்து கலந்து தௌபா, வாழ்க்கையின் பரிசுத்தம், இவைகளை அடைகின்ற ஒரு பயிற்சியிலே மாதம் என்ற சந்தோஷம் இருக்கின்ற நேரத்திலே ஒரு பயம், ஒரு சைக்கிளில் வர வேண்டும். தப்பி தவறி இந்த மாதத்திலே மடத்தனமாக ஏமாந்த நிலையில் நேரங்களை நாம் வீணாக்கி இந்த மூதேவியாக ஆகிவிடுவேனா என்ற பயமும் உள்ளத்திலே இருக்க வேண்டும். மேல் மாடி கழுவப்பட்ட தண்ணி இருக்குது, வருகின்ற மனுஷனுக்கு சொல்லுவோம் கவனமா வாங்கன்னு சொல்லுவோம். ஏன் தெரியுமா? அவர் பயமில்லாமல் வருகிறார், விழுந்துருவார். நாம் பயத்தை ஊட்டுகிறோம், கவனமா வாங்க, விழுந்துருவீங்க. அப்புறம் பிடிச்சு கொண்டு கவனமாக வருவார். அதுதான் பயமூட்டப்படுகிறது. மூதேவிகள் என்ற முத்திரை குற்றப்படுகின்ற மாதம் கவனமாக இருங்க. நேரங்களை வீணாக்கி விடாமல், வீண் வேலைகளை ஈடுபட்டு விடாமல், அமல்களை நீங்கள் அற்பமாக கருதாமல், ரமதானுடைய மகத்துவத்தை அலட்சியம் செய்யாமல் 2 மாதங்களாக விழிப்பூட்டப்பட்ட அந்த விடயத்தை வீணான வேலை மாதிரி உங்களுடைய வாழ்க்கையை காட்டி நீங்கள் மூதேவிகளாக ஆகிவிடாமல் பயந்தோடு இந்த மாதத்தை கழியுங்கள். எனவே அந்த பயமும் அதற்கு முன்னால் சொல்லப்பட்ட நன்மாராயமும் 2ம் இணங்கிய நிலையில் ரமதானை கழிப்போம். வல்ல நாயன் அல்லாஹ் தஆலா வந்த ரமதானை வீணாக்கி விடாமல் முழுக்க முழுக்க அதனை பாவித்து அந்த ரஹ்மத்தை, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை, பொருத்தத்தை, வாழ்க்கையின் திருத்தத்தை அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை வல்ல நாயன் அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் தந்தருவானாக. யாழ் பாவங்களை மன்னித்தருவாயாக. இந்த ரமதானை பாக்கியமாக்கி தந்தருவாயாக. முழு உலக மக்களுடைய ஹிதாயத்தை காரணமாக்கி வைப்பாயாக. அனைத்து மக்களுக்கும் ரஹ்மானுடைய பரக்கத்தை கொடுத்து விடுவாயாக. ஏழை எளியவர்களுக்கும் இந்த ரமதானை சிறப்பாக கழிக்கக்கூடிய நிலைமைகளை ஏற்படுத்தி கொடுப்பாயாக. எங்களுடைய இறுதி முடிவுகளை சந்தோஷமாக்கி வைப்பாயாக, கனிமாவுடன் ஆக்கி வைப்பாயாக. மரமேலே நோம்பாக இருக்கின்ற நீ வழங்குகின்ற அந்த வரவேற்பை நன்மாராயத்தை பெற்ற கூட்டமாக சுவர்க்கே நுழைகின்ற பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தந்தருவாயாக. வாஹிதவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி.